ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிஃப்ட் ஆஃப் தி மேகி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஹென்ரி. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஷார்ட்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அது போக ஒன் வேர்ட் ஆல்ரெடி வந்து இதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதை பார்க்க டைம் இல்லை, எக்ஸாமுக்கு வந்து நம்ம இப்போ உடனே டக்குன்னு போய் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ. ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வாங்க கேட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 முக்கியமான கேரக்டர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லா வந்து ஒய்ஃபு, ஜிம் வந்து ஹஸ்பண்டு. அண்ட் 3வது வந்து ஒரு மைனரான கேரக்டர் வரும். அது வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே கிளம்ஸியாக, ரொம்பவே சின்னதாக இருக்கும். அவங்களோட வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழசா, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கே பத்தாத அளவுக்கு தான் ரொம்பவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து நடக்கிற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் ஈவுக்கு வந்து டெல்லாவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே சேம் டைம் வந்து ஜிம்மும் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. டெல்லா வந்து எவ்வளோ மணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 87 சென்ட்ஸ் ஆல் இன் பென்னிஸில் தான் வந்து அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுவும் எப்படி சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கடைக்காரன், கறி கடைக்காரன்ட்டெல்லாம் வந்து பார்கெனிங் பண்ணி வந்து அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. டெல்லாவோட அழகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாமல் அவங்க வந்து நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களோட லாங் கர்லி ஹேர். நல்லா கேட்டுக்கோங்க, லாங் கர்லி ஹேர். அவங்களோட ஹேர் தான் வந்து செம க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் விலை மதிக்க முடியாததா அவங்க நினச்சி அவங்கக்கிட்ட வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் தென் ஜிம்முக்கிட்ட வந்து ஒரு கோல்டு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவங்க தாத்தா வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கோல்டு வாட்ச் வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கும். அந்த வாட்ச்க்கு வந்து செயின் இருக்காது. ஸோ இவர்கிட்ட இருக்கிறதுலே விலை மதிப்பில்லாத பொருளாக வந்து அவர் வந்து அந்த வாட்ச் தான் நினைப்பார். இப்போ வந்து டெல்லாக்கு வந்து ஜிம்முக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. கிறிஸ்மஸ் ஈவுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் பைசா கம்மியாக இருக்கும். தென் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவெட்டுற கடைக்கு, அதாவது முடிவெட்டுற கடை மீன்ஸ் அந்த விக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஹேரை வந்து நம்ம கட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து விற்றா நமக்கு வந்து பணம் தருவாங்க. அந்த கடைக்கு போவாங்க. அந்த லேடி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லேடி பேர் வந்து சொஃபாரனினா அப்படிங்கிறது தான் அந்த லேடியோட பேர். அவங்களோட முடியை வந்து கட் பண்ணி $20 வந்து விற்றுருவாங்க. எத்தனை டாலருக்கு விற்பாங்க? $20 வந்து விற்றுருவாங்க. அந்த $20 எடுத்துகிட்டு நம்மளோட டெல்லா வந்து டைரெக்டாக பஸாருக்கு போயிட்டு அங்கே இங்கேயும் சுற்றி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவர் வச்சுருக்காரு இல்லையா ஒரு கோல்டு பிரெஸ்ட் வாட்ச், அந்த வாட்சுக்கு வந்து நம்ம செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன செயின் வாங்குவாங்கன்னா, பிளாட்டினம் ஃபோப் செயின் வாங்குவாங்க. அவர் கோல்டு வாட்சுக்கு வந்து இவங்க பிளாட்டினத்தால் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட பெருசாக நினச்ச ஹேர் இல்லை, அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து நம்மளோட ஜிம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச டாட்டாய்ஸோட ஷெல்லால் ஆனது, அதாவது ஆமை ஓட்டால் ஆன வந்து ஒரு செட் ஆஃப் கோம்புனா சீப்புன்னு அர்த்தம். அந்த சீப்பு வந்து வாங்கிட்டு வருவார். ஏன்னா நம்மளோட ஒய்ஃப்க்கு தான் லாங்கான கர்லி ஹேர் இருக்கு இல்லையா, அவங்க சீவுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவார். பார்த்தா ஒய்ஃப்க்கு வந்து அந்த முடி இருக்காது. அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து செம ஷாக்கிங்காக இருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து லவ்டு ஒன்ஸ்க்காக அவங்க லவ் பண்ண திங்ஸே வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து ஹாப்பியாக வந்து நெக்ஸ்ட் அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் மேகி அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த 3 பேரும் தான் ஒரு லாங் ஜேர்னியை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இயேசுவை வந்து பார்க்க வர அந்த 3 பேரும் தான் மேகி. ஸோ இந்த இந்த ஒர்க்குக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் மேகி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம். இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபில்லிங் த பிளான்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து டீட்டெயிலான சம்மரி இருக்குது. அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவாக சம்மரி எழுதலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.